பிற்பகல் 1 மணிக்கு இறுதி ஊர்வலமானது புறப்பட இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், என்ன விவரங்கள்? தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த உடல் நல்லடக்கம் செய்வதற்கான அந்த பணிகள் என்பது தொடங்கி இருக்கின்றது. தற்போது கேப்டன் விஜயகாந்தினுடைய உடல் என்பது தீவுத்திடலிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள், திரையுலகை சார்ந்தவர்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஒரு நல்ல மனிதனை இழந்து விட்டோமே என்று சொல்லி பலரும் உருகி அவர்கள் கண்ணீரோடு ஆடி துடிப்பதை பார்க்க முடிகின்றது. சரியாக 1 மணிக்கு அங்கிருந்து புறப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு அந்த வாகனமானது இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த இடம், அதாவது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை இடத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயகாந்த் அவர்களுடைய உடல் கொண்டு வரப்பட்டதும் அவர்களுடைய முறைப்படி சாங்கியங்கள் செய்யப்பட்டு அதன் பிறகு உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாலை 4:45 மணிக்கு கேப்டன் விஜயகாந்தினுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலை நல்லடக்கம் செய்வதற்கு தேவையான அந்த பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது அந்த இறுதிச் சடங்கை செய்வதற்கான அந்த பூஜை செய்வதற்கான நபர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான தேவையான சாங்கியங்கள் செய்வதற்கான பூஜை பொருட்கள், மாலை போன்றவை எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் பள்ளம் தோண்டக்கூடிய அந்த பணியும் தற்போது நடைபெறுகிறது. ஒரு ஜேசிபி கொண்டு வரப்பட்டு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தினுடைய அந்த அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த வளாகத்திலேயே, அந்த வளாகத்தினுடைய ஒரு பகுதியிலே கேப்டன் விஜயகாந்தோடைய உடல் இங்கேயே நல்லடக்கம் செய்யப்படும். அவருடைய திருமண மண்டபம் பிறகு கட்சி ஆரம்பித்த பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை இடமாக அறிவிக்கப்பட்டது. இங்கேதான் எந்த பொதுக்குழுவாக இருந்தாலும், எந்த முக்கியமான கூட்டமாக இருந்தாலும், மாவட்ட செயலாளர் கூட்டமாக இருந்தாலும் இங்கேதான் நடைபெறும். எந்த முக்கியமான நிகழ்ச்சிகள், குறிப்பாக பொங்கல், அதே போல ஆயுத பூஜை போன்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் கொண்டாடும் போது கூட கேப்டன் விஜயகாந்த் இங்கேதான் வந்து கொண்டாடுவார். எனவே இந்த இடம் என்பது அவருக்கு மிகவும் நெருக்கமான இடம், அவர் மனதுக்கு மிகவும் பிடித்த இடம் என்பதனாலே இந்த இடத்திலே அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அவரது குடும்பத்தார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து 2 நாட்களாக தமிழகமே சோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும், குறிப்பாக திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் மனமுருகி விஜயகாந்த் மிகவும் நல்லவர், மனிதநேயமிக்கவர், இரக்க குணம் கொண்டவர், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என எதிர்பார்க்கக்கூடியவர், ஏழைகளுக்காக ஓடோடி உதவி செய்யக்கூடியவர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அவரது உடல் நல்லடக்கம் செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.